அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கினார் என்பதற்காக காவல்துறை அதிகாரி ஒருவர் ஒரு விவசாயியை துப்பாக்கியால் காலில் சுட்டிருக்கிற சம்பவம் ஒட்டுமொத்த தென்காசி மாவட்டத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை அதிகாரியை அவர் தாக்கினார், தற்காப்பிற்காக சுட்டார் என்று காவல்துறை தரப்பிலையும், வாக்குவாதத்தின் போது 4 முறை சுட்டார், 2 காலையும் 3 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது, இது திட்டமிட்ட தாக்குதல் என்று விவசாயி தரப்பிலும் சொல்லப்படுகிறது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல மருதம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே 2 பேர் ஒரு பாலத்தில் உட்காந்து கல் குடிச்சிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் கல் தடை இருப்பதனால காவல்துறை, நம்ம ஸ்ட்ரிக்டான காவல்துறை, உதவி ஆய்வாளர் எசைக்கராஜா மற்றும் 2 பேர் அந்த கல் குடிக்கக்கூடிய நபர்கிட்ட போய் யார் உங்களுக்கு கல் சப்ளை பண்ணது, குடிக்கிற கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் எங்களுக்கு மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் தான் எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்ல, இந்த மணிகண்டன் மருதமுத்தூர்ல ஒரு விவசாயி, அவருடைய தோட்டத்தில் பனைமரங்கள் இருக்கு. அவங்க மணிகண்டனையும் அவங்க அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு இந்த தோட்டத்துக்கு போயிருக்காங்க. பொதுவாக காவல்துறை கல்லுக்கு தடை இருப்பதனால யார் இறக்குறாங்களோ அவங்கள போய் விசாரணை பண்ணி வழக்கு பதிவு செஞ்சு ரிமாண்ட் பண்ணுவாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. நீதிமன்றம் ஒருவேளை ரிமாண்ட் பண்ணும், ரிமாண்ட் பண்ணாமல் விடும். இதுதான் நடைமுறை. அப்படி இந்த பனையில கல்லை கட்டியிருக்கீங்களா கட்டலையா அப்படின்னு பார்ப்பதற்காக, இல்லை பதனி தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதனியா கல்லா அப்படின்னு பார்ப்பதற்கு ஏறி அந்த பானையை கலசத்தை கொண்டு வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். இது நடைமுறை. அந்த அடிப்படையில் காவல்துறை இந்த மணிகண்டன் அழைச்சிட்டு போகுது. அங்கே மணிகண்டனுடைய அண்ணன் குடும்பம் மும்பையில் வாழ்கிறாங்களாம், மகாராஷ்டிராவில். அவங்க விடுமுறைக்காக வந்திருக்காங்க. அந்த அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணு, அவங்க அண்ணி, அவங்க அண்ணன் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. இப்போ மணிகண்டன் நிற்கிறாரு, அவருடைய அப்பா நிற்கிறாரு, அவங்க அம்மா, அவங்க குடும்பம் எல்லாருமே அங்கே அந்த தோட்டத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் எசைக்கராஜா அவர் 2 காவலர்கள் நீ மேலே ஏறி காட்டு, எங்களுக்கு கல் இறக்குறியா பதனி இறக்குறியான்னு தெரியணும், நான் விற்கலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ விட்டதாக குற்றச்சாட்டு வந்திருக்கு, உன்னைய தான் சொல்கிறாங்க, நீ மேலே ஏறி காட்டுன்னு இருக்காரு. இவர் மேலே ஏறும்போதே இந்த குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என்ன சார், எதுக்கு சார் நீங்கள் அவரை திட்டுறீங்க, ஏதோ ஒரு உரிமையில் பேசியிருக்காங்க, வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, அப்போ எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லி அவங்க அண்ணி கேட்டிருக்காங்க. அவங்க அண்ணி கேட்டோடனே அண்ணியையும் காவல்துறை ஆய்வாளர் திட்டியதாக சொல்லப்படுது. அதே போல அவங்க அண்ணன் பொண்ணு, 17 வயசு பொண்ணு, அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்களையும் ஒரு ஏதோ பேசியிருக்காரு. அப்போ எதுக்கு என் குடும்பத்தை பேசிங்கன்னு சொல்லி இவர் 2 அந்த கம்பு கட்டி எடுக்காரு, ஸ்டெப் மாதிரி போட்டு, பனையில் அப்படி ஏறாமல் ஸ்டெப் மாதிரி போட்டு ஏறியிருக்காரு, ஒரு படிக்கட்டு கட்டி. அப்போ அந்த 3 கம்பு ஏறும்போதே இவர் குடும்பத்தை பேசுறாரு அப்படின்னு அவர் மேலே கீழே குதிச்சாரு. குதிச்ச மேனிக்கு 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது. 2 பேருமே கட்டிப்பிடிச்சு உருண்டாங்களாம். அப்படி உருளும் போது காவல்துறை தரப்புல மணிகண்டன் கட்டை எடுத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் எசைக்கராஜா மேல தாக்குனாரு. தாக்கியதால நிலகுலிஞ்ச எசைக்கராஜா வேற வழி இல்லாம தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் சண்டை போடும் போதே, உருளும் போதே துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. அந்த துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டாரு அப்படின்றாங்க. இவங்க தரப்புல 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. 2 பேரும் உருண்டாங்க. உருளும் போது அந்த கட்டையில் ஒரு கம்பி இருந்துச்சு. இந்த கம்பி எசைக்கராஜாவுடைய தலையில கிழிச்சு அது காயம் ஏற்பட்டுச்சு. இவர் தாக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இதுல 2 பேரும் 2 தரப்ப சொல்றாங்க. காவல்துறை தரப்புல ஒரு இது, விவசாய தரப்புல ஒரு இது. இதை தீர விசாரிப்பதற்கு நீதிமன்றம் தலையிட்டு உண்மையிலே அங்க என்ன நடந்துச்சு, எசைக்கராஜா முதல்ல அவரை தாக்குனாரா, இல்லை அந்த விவசாயி எசைக்கராஜாவை தாக்குனாரா அப்படிங்கிற விசாரணை நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி எசைக்கராஜா அவர்கள் ஒரு இயல்புல ஒரு பாக்ஸர். அவர் இந்திய அளவில் பல்வேறு குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்ட ஒரு பாக்ஸர். அவர் ஒரு சாதாரண விவசாயி. ஒரு விவசாயி இவர் பேசியதை கேட்டு ஒரு கோபம் விட்டுருக்கலாம். அவங்க அக்கா, அண்ணன் பொண்ணை, அவங்க குடும்பத்தை அவர் பேசியதாக சொல்றாங்க. அப்படியே எசைக்கராஜா பேசியிருந்தாலும் அந்த பேசியதற்கு அந்த விவசாயி தாக்க வர்றாருன்னா அந்த விவசாயியை தடுத்திருக்கலாம். இவர் ஒரு பாக்ஸர், ஒரு அடி அடிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு துப்பாக்கி எடுத்து ஒரு முறை சுட்டாலே தவறு, 3 முறை 2 காலையும் சுட்டுக்காரு. 4 குண்டு பாஞ்சிருக்கு, 4 ரவுண்ட் அடிச்சிருக்காரு. அதில் 1 விலகி தரையில் விழுந்தது. மீதி 3 குண்டு, ஒரு காலில் 2 குண்டு, இன்னொரு காலில் 1 குண்டு. 2 காலுமே இப்போ இந்த விவசாயிக்கு சரி வருமா, அந்த விவசாயி 2 காலுக்கும் இயங்குமா அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு தீவிரமான சிகிச்சை நடந்து கொண்டு இருக்குது, அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. இது சுட்டதுக்கு அப்புறம் இசைக்கராஜா தரப்பு அவர் மீது புகார் கொடுக்குறாங்க. இசைக்கராஜாவுக்கும் கை மண்டையில் அடிபட்டு ரத்தம் ஒழுக அவர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, காவல்துறை சொல்லுது
அந்த மணிகண்டன் கஞ்சா போதையில் இருந்தாரு. கஞ்சா போதையில அவர் என்ன நடக்குதுன்னு தெரியாம காவல்துறை அடிக்க பாஞ்சிட்டாரு. எடுத்த உடனே கட்டையை தூக்கி தாக்கிட்டாரு அப்படின்றாங்க. கல்லிறக்க போறவன் கஞ்சாவை போட்டு போறான். தமிழ்நாடு அரசு கல்லை தடை பண்ணிருக்கிறதுக்காக காவல்துறை நேர்மையாக நடந்து கொள்ளும் என்பதற்காக கல் இறக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பண்றீங்க. அவன் கஞ்சா போதையில் இருந்ததா சொல்றீங்களே, அப்ப அந்த கஞ்சா வியாபாரி ஏன் பிடிக்கல? கல் இறக்கக்கூடிய தொழிலாளருடைய காலில் சுடுறீங்க. தென்காசி மாவட்டம் முழுக்க, ஆலங்குளம் முழுக்க, பல்வேறு கிராமங்கள்ல, பல்வேறு நகர்பகுதியில் கஞ்சா விற்கப்படுத அந்த கஞ்சா வியாபாரிகளை இது வரைக்கும் சுட்டுருக்கீங்களா? உங்க துப்பாக்கி அந்த கஞ்சா வியாபாரி பக்கம் திரும்புமா? இதுவரைக்கும் ஒரு செய்தி, தென்காசி வேண்டாம், ஆலங்குளம் வேண்டாம், தமிழ்நாடு முழுமைக்கும் என்னைக்காவது கஞ்சா வியாபாரியை சுட்டு பிடிச்சோம்? கல்லு குடிப்பதனால இதுவரைக்கும் எவனும் செத்தது கிடையாது. கஞ்சா அடிச்சு எவனும் பொழைச்சது கிடையாது. ஒட்டுமொத்தமான மூளையவே அரிச்சு திங்கக்கூடிய அப்பாவா, பையனா, தம்பியா, தங்கச்சியா யாருன்னே தெரியாது கஞ்சா அடிச்சிட்டான்னா. ஒரு மூளையுடைய செயல்பாட்டையே தடுக்கக்கூடிய கஞ்சாவை அடிச்சுட்டு தான் அவர் வந்தாருன்றீங்க. அவர் கஞ்சா அடிக்கல. அந்த பையனுக்கு, மணிகண்டனுக்கு இது வரைக்கும் எந்த குற்றப்பின்னணியும் இல்லை. அவங்க குடும்பத்தார்கள் அந்த நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காவல்துறை தரப்பு சொல்லுது கஞ்சா அடிச்சுட்டு வந்தாரு, அதனாலதான் அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்றீங்க. அப்படின்னா கஞ்சா புழக்கம் அங்கே இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்கன்னா அந்த கஞ்சா புழக்கத்தை ஏன் கட்டுப்படுத்தல? நான் கேட்கிறேன், பக்கத்து மாநிலம் ஆந்திராவில், பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில், பக்கத்து மாநிலம் கேரளாவில், பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில் 4 மாநிலங்களையும் கல் இறக்க அனுமதி. இங்க மட்டும் கல்லுக்கு தடை போட்டுச்சுங்க தமிழ்நாட்டில். பக்கத்து மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரியில் மக்கள் மீது இல்லாத அக்கறை தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இருக்கா? கல்லு போதை, அந்த போதையை போட்டு அவன் செத்துறக்கூடாது என்பதற்காக காவல்துறை போய் கல் இறக்கதை தடுக்குதான். அப்ப டாஸ்மாக்ல விற்கிற பெருமாள் கோயில் தீர்த்தமா? ரம்மு, ஒயின், ஜின்னு, விஸ்கி, பிராண்டி, பீர்னு விற்கிறானே. 16 வயசு 12 வயசு பையன் குடிச்சிட்டு சாவறானே. எத்தனை இடத்துல இல்லீகலான பார் ஓடுது? இதே ஆலங்குளத்துல 11 to 11 பாருங்கிற பேர்ல தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல வச்சு சர்வசாதாரணமா சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கான். பிராந்தி விஸ்கிய 11 to 11 பாருங்கிற பேர்ல சின்ன சின்ன பசங்களை குடிக்க வைக்கிறான். அன்னைக்கு அங்க போய் எங்க கட்டுப்படுத்திருக்கீங்க? தமிழ்நாடு அரசே சாராயத்தை வித்தா அது சரியானது, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும். பாவூர் சத்தத்துல ஒரு 11 to 11 பாரை திறக்கிறாங்க. அது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கு, கோவிலுக்கு பக்கத்தில் வருது, ஊர் குடியிருப்பு பக்கத்தில் வருதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தென்காசி பொறுப்பாளர் வின்சென்ட் தலைமையில போராட்டம். காவல்துறை கைது பண்ணி இங்க போராடக்கூடாது, நீங்க ஊருக்கு வெளியே போய் போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டமா போடுங்கன்னு. அங்க டாஸ்மாகை எதிர்த்தா, சாராயத்தை எதிர்த்தா வழக்கு. இங்க கல்லு இறக்குனா கல்லு இறக்குற அளவுக்கு அங்க வித்தவனுக்கு ஆதரவு நிக்குது. இங்க ஒருத்தர் விற்கிறாரு, கல்ல விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கல்ல இறக்குறான்னு வச்சுக்கோங்களேன், கல் இறக்கி அவர் குடிக்கிறானே வச்சுக்கோமே, அங்க விற்கிறவங்க ஆதரவு நிக்கிறீங்க, இங்க விற்கிறவருக்கு எதிராக நிக்கிறீங்க. அது போதையா இது போதையா? கல்லு குடிச்சு இது வரைக்கும் செத்தவன் எத்தனை பேர், சாராயம் குடிச்சு பொழைச்சவன் எத்தனை பேர்? அப்படின்னு இல்லையா? அப்படின்னா பிள்ளைகள் சொல்லி நீங்க எதுக்கு நீங்க பேடோட யூஸ் பண்ணீங்க? மேல இருந்து கலையத்தை காமிக்கிறான். மேல ஏன் போறதுக்குள்ள அங்க ஏற சொல்லிட்டாங்க, பணம் ஏறிட்டான், கலையத்தை இப்படி கவுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லையா? அவன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, தெரியல அவளுக்கு. அப்போ கீழே எங்க அப்பா சொல்லி என்ன சார் இப்படி பேசுங்க, கேட்டு நீ சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுதாங்க. இதை விடுங்க சார், பேசிக்கிடுவோம். அப்போ நான் சொல்ல உடனே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்லலாம், நீங்க என்ன சார் பேட் வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன பேட் வேர்டு அப்படின்னு சொல்லி அந்த கம்பை இவர் தான் எடுத்தார், எஸ்ஏ தான் எடுத்தார். கீழே நடந்து கம்பை எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பேட் வேர்டு யூஸ் சொல்லும்போது நீ என்ன பேச அப்படின்னு இல்ல, கம்பு, அந்த கம்பு பனையில கட்டி இப்படி யாராவது அந்த கம்பு கிடந்துச்சு கீழே, அந்த கம்புல ஒரு கொக்கி மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த கம்பு அவங்க எடுக்கவும் அந்த கம்பை எடுத்துட்டு இவன் அடிக்க ஓடினாரு. என் மவனை தான் அடிக்கிறதுக்கு ஓடினாரு. இவன் பனையில விறுவிறுன்னு இறங்கிட்டான். இறங்கவும் வரப்புல கரெக்டா வலுவும் 2 பேருமே உருண்டுட்டாங்க. அந்த கம்பு கரெக்டா நெத்தியில எஸ்ஐ மேல விழுந்துட்டான், நெத்தியில வந்து. அப்ப சாரி அப்படின்னா நான் தான் பிரிச்சு விட்டேன், ரத்தம் வந்துட்டு இருக்கு, நான் பிரிச்சு விட்டேன். டக்குன்னு துப்பாக்கி தள்ளி விழுந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு என் மாவா பின்னாடி கிடஞ்சி துப்பாக்கி எடுத்து சட்டுண்டு உடனே சுட்டாரு. ஆனா எதிர்த்தாலும் தான் நிற்கும், ரொம்ப கிடையாது, ஒரு 4-5 அடி தான் இருக்கும். சட்டுன்னு சுட்டாம ரெண்டு குடிச்ச என்ன சார் சொல்றீங்க, ஒன்னையும் உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பின்னாடி நிற்கா. அப்படியே காலில் சுட்டோன்னா ஒரு குண்டு உள்ள போய் வெளியே வந்துட்டு கரெக்டா அவ காலில் துணியை உரசிட்டு போயிட்டு பட்டோனே ஜஸ்ட் என் காலை உரசிட்டு போயிட்டு எங்க சித்தப்பா கையில பட்டு என் கால் உரசிட்டு போயிட்டு. அப்படி நான் சொன்னேன், சுடாதீங்க சார், நாங்க பேசிக்கலாம், பொறுமையா பேசுவோம், நீங்க எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நாங்க பேசணும். நாங்க நீ எப்படி சொல்லுவ அப்படி சொல்லி பேசுனாங்க, ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. பேசாதீங்க சார், நாங்க எவ்வளவு டீசெண்டா அப்ப என் மவனை சொன்னா, என் மவனையும் நீ என்னல அப்படின்னு சொல்லி அடிக்க போகும்போது அந்த கம்பு அவர் எஸ்ஐ எடுத்ததுதான்.
இதே தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தமிழ்நாட்டிலே அதிகமான கற்குவாரி இருக்கு. இந்த கல்லுக்கு தடை போடுற அரசு அந்த கல்குவாரிக்கு தடை போட்டிருக்கா? இந்த கல்லு குடிச்சதுனால ஹியூமன் ரிசோர்சஸ் மனிதவள குறைபாடு ஏற்படலாம். இப்போ இந்த கல்லை நான் தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த கேடும் வரப்போறது இல்லை. அரசு சொல்லுது கல்லு குடிச்சவன் செத்து போயிடக்கூடாது, சரி கல்லில் போதை மாத்திரையை குடிச்சு செத்து போயிடக்கூடாது, கல்லில் வேற எதுவும் போதையை கலந்து செத்துடக்கூடாது, கல்லை புளிக்க வச்சு குடிச்சு அவன் இறந்துடக்கூடாது, தொடர்ச்சியாக அதிக நிறைய கல்லை குடிச்சா அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆய்வா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கல்லை உணவின் ஒரு அங்கம்னு சொல்லுது. சட்டம் சொல்லிடுச்சு. கல்லு பல காலமாக தமிழருடைய வாழ்வியல சங்க காலத்திலிருந்து இருக்கு. பிரசவ காலங்களில் பெண்களுக்கு வலி ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி கல்லு குடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்கணும்னா கல்லை குடிச்சிருக்காங்க. கல் என்பது பனம் பால். இத்தனோண்டு அருகம்புலி சாறு உடம்புக்கு நல்லதா? இவ்வளவு பெரிய பனை மரத்து சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதா இல்லையா? பொட்டாசியம், கால்சியம், அதே போல விட்டமின், இப்படி பல்வேறு தாது சத்துக்கள் நிறைந்த ஒரு பானம் அது. இந்த கோடை காலத்திற்கு உடம்பு சூட்டை தணிக்க, செரிமானத்தை சரி செய்ய, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த, இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த கல்லு ஆகச்சிறந்த பானம். அது ஒரு இயற்கை பானம். ஆனா அதை நீங்கள் தடை செய்யறோம். அதை ஏற்கக்கூடிய விவசாயிகளை சூடுவோம், அதை ஏற்கக்கூடிய விவசாயிகளை வழக்கப்படுவோம், சிறைப்படுத்துவோம், அடக்குமுறை ஏவோம்னா கல்லு வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கானே. இந்த கல்லை குடிச்சா ஹியூமன் ரிசோர்சஸ் நான் பாதிக்கப்படலாம், நான் பாதிக்கப்படுறேன்னு வச்சுக்கோமே. ஆனா பாதிக்கப்படுறதா அரசு சொல்லுது, ஆனா பாதிப்பு இல்லை. ஆனா இந்த கல்குவாரிங்கிற பேர்ல விட்டு போறான். அது இயற்கை நேச்சுரல் ரிசோர்ஸ். இங்க ஹியூமன் ரிசோர்ஸ் பாதிக்கப்படுதுன்னு கவலைப்படுறேன் நீங்க. நான் செத்து போனது நாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, தனி மனிதன் செத்து போன நாட்டுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளங்கள் அழிஞ்சு போனா என் அடுத்த தலைமுறை இசைக்கராஜாவுடைய பிள்ளைகளும், இந்த காவலுடைய பிள்ளைகளும், இந்த ஆட்சி அதிகாரத்துடைய பிள்ளைகளும் எல்லாரும் பாதிக்கப்பட போறாங்க. அதை வெற்றவனை போய் சுடத்தான துப்பாக்கி என் கல்லை வெட்டி கொண்டு போறான், முறைகேடா போடுறான், பாசு இல்லாம கொண்டு போறான் அப்படின்னு எத்தனை பேரை நீங்க சுட்டிருக்கீங்க? எத்தனை பேரை நீங்க அடக்குமுறை எவிருக்கீங்க? எத்தனை பேரை கட்டிப்பிடிச்சு உருண்டிருக்கீங்க? கிடையாது. இசைக்கராஜா என்பவர் ஒரு அம்பு, ஒரு துப்பாக்கி இருந்தனால அவர் எடுத்து சுட்டுருக்க ஒரு அம்பு. யார் இங்க பிரச்சனைக்கான காரணம் என்னன்னா, யார் இந்த போராடக்கூடிய மக்களை தடுக்கிறாங்களோ, யார் போராட மக்களை சமாதானப்படுத்துறாங்களோ, இதே திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் நேற்று நிக்கிறாரு. இவர் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் இதே பனையேறி மக்களுக்காக, இந்த பனை கல்லை இறக்கக்கூடிய மக்களுக்காக, பதவிக்கூடிய மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. கல்லுக்கு தடையை உடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரா? சட்டசபையில இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கும் இருந்த, அன்றைக்கு அதிமுக இருந்த எம்எல்ஏவாக, இன்றைக்கு திமுக இருந்து எம்எல்ஏவாக நிக்கிற, எம்எல்ஏ போட்டியில் நிக்கிற, வேட்பாளராக நிக்கிற மரியாதைக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் என்னைக்காவது தமிழ்நாடு சட்டசபையில திமுக கூட எதிர்கட்சியாக தானே அதிமுக இருந்தீங்க, ஓபிஎஸ் அணியில் இருந்தீங்க. அன்னைக்கு எங்க பகுதியில் தான் அதிகமான பனையை சார்ந்த மக்கள் வாழ்றாங்க. தமிழ்நாடு முழுக்க 70 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. நேரடியாக 25 லட்சம் 70 லட்சம் பேரும், மறைமுகமாக 1 கோடிக்கு மேற்பட்ட மக்களும் இதில் பயன்பெற போறாங்க. இந்த கல்லு பனை இது சார்ந்த தொழிற்சாலையினால லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் நமக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு வருமானத்தை நாம் ஈட்ட முடியும். அதனால அது பாதிக்கப்படுதுன்னு என்னைக்கா சட்டசபையில் பேசிருக்கீங்களா? இன்னைக்கு வெக்கமே இல்லாம நாம் தமிழர் கட்சி இதை கையில எடுத்து, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆலங்குளம் வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மருத்துவர் பால்ராஜ் அவர்கள் இதை கையில் எடுத்து அந்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், அதே போல இந்த கல்லுக்கு தடையை உடைக்க வேண்டும் என்று அவர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அன்னைக்கு நேற்று காமராஜ் சிலையில நாம் தமிழ் கட்சி மிக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை பண்ண பிறகு எல்லா கட்சியும் உள்ள வருது. இந்த கட்சிகளுக்கு கல்லுக்கு யாரு தடையை போட்டு அவனுக்கே மாறி மாறி ஓட்டு போட்டு திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, இந்த ராபர்ட் புரூஸுக்கு, இந்த மனோஜ் பாண்டியனுக்கு மாறி மாறி ஓட்ட போட்டுட்டு அவர்கள் எய்த கல்லுக்கு தடை இல்லைன்னா அங்க போலீஸ்காரன் வர வேண்டிய தேவையில்லை. கல்லுக்கு தடை இல்லைன்னா எவனும் கேட்க போறது இல்லை. அப்ப கல்லுக்கு தடை போட்டவன் அவன். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மனிதனா மிருகனா காவல்துறையே காவல்துறையே அனை தொழிலை அழிக்க நினைக்கும், அனை தொழிலை அழைக்க நிற்கும் காவல்துறையே மிருகனா. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கொடுமுறை களைய மாட்டோம், விட மாட்டோம், மனிதர்கள் நாங்கள் விட மாட்டோம்.
ராமநாதபுரத்துக்கு பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் தான் அதிகமான பனைமரங்கள் இருக்கு. இந்த பனைமரம் சார்ந்த தொழிற்சாலைகள் தொழில் இருக்கு. பனைமரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய குடும்பங்கள் வாழ்றாங்க. இந்த தொகுதியில் தூத்துக்குடி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மதிப்பிற்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில், இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பனைமரங்களை வந்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு வாக்கு கேட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பனைமரம் சார்ந்த தொழில்களை, பனைமரம் சார்ந்த விவசாயத்தை நான் பெருக்குவேன்னு தான் அர்த்தம். அவங்க என்னைக்காவது பாராளுமன்றத்தில் போய் இப்படி பனை தொழிலாளர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கல்லுக்கு வந்து தடை இருக்கிறது, அதை உடைக்கன்னு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அவங்க சாராய ஆலையிலேருந்து தானே டாஸ்மாக் சரக்கு வருது, அது கட்டாயிரும்ல. கிட்டத்தட்ட 7 ஆலைகள், திமுக சார்ந்த ஆலைகள் அங்கிருந்து வருது. டாஸ்மாக்ல இருக்கிற 54,000 கோடி இல்லை, அதை தாண்டி லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த தனியார் முதலாளியுடைய மதுபான ஆலையிலிருந்து வருது. இப்போ கல்லை இறக்க தடையை உடைச்சிட்டா எல்லாரும் கல் குடிப்பான். கல் குடிச்சு எவனும் சாக மாட்டான். அதிகபட்சம் 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, அவ்வளோதான். 1 லிட்டர் 100 ரூபா. ஒரு ஃபுல் எவ்வளவு? 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா. 1 லிட்டரு ஒரு 1 லிட்டர் குடிச்சா கூட, தினமும் குடிச்சா கூட அவனுக்கு என்ன ஒத்தப்பட கல்ல 42 நாட்கள் ஒரு மண்டலம் குடிச்சா தீராத வியாதியும் தீர்ந்து போயிருக்கிறான். நான் கேட்குறேன், 1 லிட்டர் கல் தினமும் நான் குடிக்கிறேன், தினமும் குடிக்கிறேன், நைட்டு குடிக்கிறேன்னு வச்சுக்கோமே, 42 நாள் கழிச்சு நான் ஆக்டிவ் ஆயிடுவேன், நல்ல கலர் ஆயிடுவேன், என் உடம்பு பிரச்சனை தீர்ந்துடும், வயிறு பிரச்சனை தீர்ந்துடும், கால்சியம் அளவு என் உடம்புல கூடிரும், நல்ல இரும்பு சத்து என் உடம்புல கூடிரும். அதே போல் வந்து உடம்புக்கு தேவையான பொட்டாசியம் உட்பட பல்வேறு தாதுக்களுடைய அளவு கூடி எனக்கு தீராத வியாதி, ஏதாவது சுகரு இந்த மாதிரி வியாதி இருந்தால் கூட தீர்ந்துடும். 42 நாட்கள் தொடர்ச்சியா 1 லிட்டர் கல்லை தினமும் நான் குடிச்சு வந்தா 43வது நாள் நான் நல்லா இருப்பேன். 42 நாள் தொடர்ச்சியா ஒரு ஃபுல்லு நான் டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிறேன், தினமும் குடிக்கிறேன். 43வது நாள் நான் உயிரோடு இருப்பேனா? இருக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. கிட்னி வெந்து போயிடும், லிவர் காலியாயிரும், உடம்பு முழுக்க சுருங்கி போயிடும், கண் பார்வை மங்கி போயிடும், முடி கொட்டு போயிடும், தோல் நாசமா போயிடும். இந்த கல்லை குடிச்சா நல்லா இருப்பேன், இந்த டாஸ்மாக் சரக்கு குடிச்சா நாசமா போயிடுவேன். ஆனால் அந்த டாஸ்மாக சரக்கு வைக்கிறது காவல்துறை பாதுகாப்பு. இந்த கல்லை வித்தா சுட்டு கொள்வீங்க, கல்லை வித்தா சுட்டு பிடிப்பீங்க. என்ன உங்க சட்டம்? இப்படித்தானே சாத்தாங்குளம் வழக்குல அப்பாவி அப்பா பையன், எந்த தப்பும் செய்யாத அப்பா பையனை கூட்டு போய் அடிச்சு காவல்துறை துன்புறுத்தி 6 வருஷம் அதுக்கு விசாரணை நடத்தி இப்பதான் காவல்துறைக்கு எதிராக இரட்டை மரண தண்டனைகளை நீதிமன்றம் நியமிச்சிருக்குது. அவர் அப்பாவிகள் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய காவல்துறைக்கு எதிராக கடுமையான தீர்ப்புகள் கொடுத்த பின்பும் தன் கையில் வைத்திருக்கிற துப்பாக்கியை யாரை நோக்கி நீங்க நீட்டணும்? கொடும் குற்றவாளி இருக்கான், வேடநத்தத்தில் பிடிச்சிங்கல்ல, 12 வயசு பிள்ளைய பாலி வன்கொடுமை பண்ணானே, 14 படிக்க அவனை நோக்கி தான் உன் துப்பாக்கியை திருப்பி இருக்கணும், திரும்பலையே. இதே தென்காசி மாவட்டத்தில் குட்கா வித்து, பான்பிராக் வித்து, கஞ்சா வித்து மாட்டுறான். திமுகவோட பொறுப்பாளரே மாட்டினாரு, திமுக ஒன்றிய கவுன்சிலர் புருஷன் மாட்டினாரு, கவுன்சிலர் புருஷன் புஷ்பா புருஷன் மாதிரி. அவனை நோக்கி தூக்கிக்க வேண்டியதானே, அவன் இடுப்புக்கு கீழே இந்த துப்பாக்கியை வச்சிருக்க வேண்டியதானே. இதே பகுதிகளில் மலையை வெட்டி திங்கிறவன், மணலை வெட்டி திங்கிறவன், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவன் எத்தனையோ பேர் இருக்கான். அவனை பிடிச்சா சொகுசா ஏசி போட்ட காரில் கொண்டு போய் அப்படியே ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டி ரிமாண்ட் பண்ணி 15 நாளில் பெயிலை விட்டு கண்டிஷன் பெயில கையில் கொடுத்து அப்படி ஜாலியாக விட்டுருவீங்க. குற்றவாளி, கொடும் குற்றவாளிகளை நோக்கி திரும்ப வேண்டிய துப்பாக்கி ஏழை எளிய மக்கள்கிட்ட, அப்பாவி மக்கள்கிட்ட, வாய் பேச முடியாத மக்கள்கிட்ட என்னத்தை சம்பாதிச்சிருவான்? ஒரு 10 பனைமரத்தில் அவருக்கு ஒரு கல்லை இறக்கிறாருங்க, என்னத்தை சம்பாதிச்சிருவாரு? கோடி கோடியாக கொட்டிடுவாரா? உன் எம்எல்ஏ எம்பி மாதிரி சம்பாதிச்சிருவாரா? மலையை வெட்டி விற்கிறவங்க மாதிரி சம்பாதிச்சிருவாரா? மணலி விற்கிற மாதிரி சம்பாதிச்சிருவாரா? என்ன அதிகபட்சம் என்ன கிடைச்சிடும்? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 2 மாதம் மொத்தமாக, இல்லை 3 மாதம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா, மாதம் 30,000 ரூபான்னா 90,000 ரூபா, மொத்தமே 1 லட்சம் தான் சம்பாதிக்க முடியும் ஒரு விவசாயி. அதாவது ஒரு நாளைக்கு 4 வேளை மேலே இங்கேயும் ஏறணும். 4 வேளை ஏறி செத்து கொண்டிருக்கிற பனை தொழில இது போல மணிகண்டன் போல, இந்த தூத்துக்குடி பக்கம் தம்பி விக்டர் போல ஒரு 4-5 பேர் பதநீர் இறக்கி கல் இறக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே திருச்சி பக்கத்தில் மணச்சனூரில் கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கல் இருக்கக்கூடிய விவசாயிகளை கல்லோட கைது பண்ணி, குடும்பத்தோட கைது பண்ணி, காவல்துறை ஒருமையில் பேசுவது, ஆபாசமாக பேசுவது, இழிவாக பேசுறது. ஏன் கல் இறக்குன பார்த்தா உனக்கு எவ்வளவு இழிவாக இருக்கா? இது என்ன பெரிய குணம்னா, கல் இறக்குங்க, எங்களுக்கு தராமல் இறக்காதீங்க, போலீஸ் இறக்கு எங்களுக்கு கொடு, பதனி இறக்கு எங்களுக்கு கொடு, கருப்பட்டி காய்ச்சி எங்களுக்கு கொடு, கற்கண்டு இது பண்ணுறியா எங்களுக்கு கொடு, ஓசி குடிக்கிறதுக்கு. இப்போ அவன் கல் இறக்கிறதே பிரச்சனை இல்லை, கல்லை கொடுக்காம இறக்குறானே, அவன் மட்டும் குடிக்கிறானே, அவன் மட்டும் நல்லா இருக்கானே, அவன் மட்டும் செழிப்பா இருக்கானே, நம்ம நாசமா போறோமே டாஸ்மாக சரக்கு குடிச்சு அப்படின்னு சொல்லி பாதி பேர் ஓசி குடிக்காக தான் போறது. எங்களுக்கு கொடுக்கல வழக்க போட்டுருவேன். எனக்கு டெய்லி 1 லிட்டர் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒத்தப்பனை கல்லை கொடுத்துரு, ஒத்தப்பனை உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்? இப்படி ஓசி குடிப்பதற்காக வழக்கு, காசு கொடுக்கல
டாஸ்மாக்லன்னா பாரை ஏலம் எடுத்திருப்பான் ஒரு முதலாளி, சுண்டல் கிண்டல் விற்று, வடை கடை விற்று, முட்டை கிட்ட விற்று, ஆம்லெட்டை விற்று, 10 ரூபா ஆம்லெட் 30 ரூபாய்க்கு விற்று அவன் போலீஸுக்கு லஞ்சம் கொடுப்பான். இல்லை FL2 பாரில் கோடிக்கணக்கில் அவன் செலவு பண்ணியிருப்பான். மாதம் கமிஷன் SIக்கு எவ்வளவு, இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு, இவனுக்கு எவ்வளவுன்னு அவன் பிரித்து கொடுத்துருவான். கல் விற்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த கற்கோரி வச்சுக்கிறவன் அவன் ஒரு கமிஷன் அடிச்சிருவான். ஆத்துமலை திருடுறவன் கமிஷன் அடிச்சிருவான். இப்போ ஆத்துமலை திருடுறவன், கல்குவாரி வச்சுக்கிறவன், FL2 பார் வச்சுக்கிறவன், டாஸ்மாக்ல பார் வச்சுக்கிறவன், எல்லா பையலும் என்ன பண்ணுறான், போலீஸுக்கு அப்படி எலும்பு துண்டு தூக்கி போட்டுறான். அதனால கவ்விட்டு ஓடி போயிருது. இங்கே இவர் கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு கிடைக்கிறதே அதிகபட்சம் 500 ரூபா 1000 ரூபா. பதனி விற்றா 1 லிட்டர் பதனி அதிகபட்சம் 100 ரூபா. 10 லிட்டர் விற்க முடியுமா ஒரு நாளைக்கு? அதில் 1000 ரூபா. அதில் 4 வேளை அவர் ஏறி இறங்கி அவர் உடம்பு வலி போய் எல்லாம் பண்ணணும். இப்படி அவங்க கொடுக்க முடியலை. இப்போ இதே கல் இருக்கிற ஆளு காவல்துறைக்கு ஒரு நாளைக்கு 1000 லஞ்சம் குடிச்சுக்கோங்க, காவல்துறை வழக்கே போடாது. பாதி வழக்கு லஞ்சத்தில், பாதி வழக்கு ஓசி குடிக்கி, பாதி ஓசி கரிப்பட்டிக்கு தான் இந்த வழக்கை போடுது. கேட்டால் ஸ்ட்ரிக்ட் போலீஸ், நாங்கள் சிங்கம் சூர்யா அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறது. உங்களுக்கு நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கட்டு நிற்குது, ரவுடிசன் சீர்கட்டு நிற்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் தாளிச்சனை அடுத்துட்டு போயிட்டு இருக்கான். திருநெல்வேலி பகுதியில், தூத்துக்குடி பகுதியில் அதிகமான இந்த மாதிரி குற்றம் நடக்குது. இதையெல்லாம் தடுக்க வக்கற்று துப்பற்று ஒரு கல் இறக்கிற ஒரு விவசாயி மீது, ஒரு பனையரி மீது உங்கள் துப்பாக்கி நிற்கிது நீட்டுறீங்களே, குறைந்தபட்சமாக உங்களுக்கு ஒரு மனசாட்சி முதல்ல இருக்கா? உங்களுடைய அதாவது ஒரு மினிமம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவர் வந்து காவல்துறை தாக்கினார், அது முழுமையாக விசாரிக்கப்படணும். அவர் தாக்கினாரா, இவர் முதலில் தாக்கினாரா என்பது ஆய்வு கொடுக்கப்பட்டு அது முழுமையாக விசாரிக்கப்படணும். அதுக்கு ஒரு நீதிபதி, தனி நீதிபதி அமைக்கப்பட்டு விசாரணை உட்படுத்தப்படணும். ஏன்னா 2 தரப்புலையும் சொல்றாங்க யார் அடிச்சான்னு. முதல்ல அவரே அடிச்சிருந்தாலுமே அதை தடுத்திருக்கலாம். இந்த SI பக்கத்தில் 2 காவலர் நின்னீங்கல்ல, SIயை வந்து அவன் தாக்க வந்தான்னு சொல்றீங்க, SIயை கட்டையை வச்சு அடிச்சான்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு விவசாயியை தடுக்க முடியாதா? 3 பேர் சேர்ந்து அவரை வந்து நீங்க அப்புறப்படுத்த முடியாதா? அவர் அடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் அடிச்சுட்டாரு அதனால சுட்டாரு, அப்ப அடிச்சாரு அதனால சுட்டாருன்னா நீங்க திருப்பி அடி. அவன் கட்டை தூக்கி அடிச்சான்ல, நீ தீ கட்டை ஒன்று அடிச்சுக்கலாம். பதிலுக்கு பதில் என்ன, அவன் துப்பாக்கி தூக்கி சுட்டிருந்தா நீங்க சுடலாம். போலீஸ்காரனே அடிப்பியா? என்ன போலீஸ்காரனா வானத்திலிருந்து குதிச்சாங்களா? போலீஸ்காரனா யார் முதல்ல வானத்திலிருந்து குதிச்சாங்களா? எந்த போலீஸா இருக்கட்டும், அவங்களும் மக்கள் ஒரு ஒருத்தன் தானே. உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டு, உங்களுக்கும் ஒரு ஓட்டு தானே. உங்களுக்கு மட்டும் 4 ஓட்டு தான் இருக்கா? உங்களுக்கு மட்டும் ஏதாவது தனி ஸ்பெஷல் இருக்கா? அப்படிலாம் கிடையாதுல்ல. சட்டம் எல்லாருக்கும் பொதுவான தானே. காவல்துறை தனி மனிதன் கத்தி வச்சு குத்துனா ஒரு கொலை வழக்கு, காவல்துறை குத்துனா அது கொலை வழக்கு இல்லையா? இப்போ நான் துப்பாக்கி வச்சு சுடுறேன், லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சு சுடுறேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆர்ம்ஸ் ஆக்ட்ல தூக்கி உள்ள போடுவீங்க. நீங்கள் லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கி வச்சு சுட்டா அது மட்டும் சரியானதா? இது எப்படி? காவல்துறை நோக்கி அவர் தாக்க வந்திருந்தால் 2 காவலர்களை தடுத்திருக்கலாம், இவர் தடுத்திருக்கலாம். இல்ல அவர் மேல காவல்துறை தாக்கிட்டார் என்று அவர் மீது கொலை முயற்சி வழக்கு, இப்ப இதே தாக்கிட்டாருங்கிற இடத்துல எசகி ராஜா நின்றுருந்தா, தாக்கிட்டாருங்க இவர் எதுவுமே பண்ணல, கைது பண்ணி கொண்டு வந்தா மொத்தமா இப்ப அவருக்கு எதிராக மாறி இருக்கும். அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருங்க, காவல்துறையை தாக்கிட்டாருங்க, கொலை முயற்சி வழக்குன்னு பதிவு பண்ணிக்கலாம். ஆனா நீங்கள் சுட்டது எவ்வளவு பெரிய கொடுமையானது. அப்ப இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது 2 தரப்பும் மாறி மாறி சொல்லிட்டு கொண்டிருக்கிறவங்க உண்மையை கண்டறிய எப்பொழுதும் போல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இன்றைக்கு நேர்மையான நீதிபதி இருக்காங்க. ஒரு தனி நீதிபதி தலைமையில் நீதிமன்றம் தலையிட்டு தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து தமிழ்நாட்டுடைய பனையேறி சமூகத்திற்கும் பனையை வைத்து வாழக்கூடிய தொழிலாளருக்குமான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யப்படணும். பக்கத்து மாநிலம் கேரளாவில், பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில், பக்கத்து மாநிலம் ஆந்திராவில், பக்கத்து நம்மளுடைய மாநிலம் புதுச்சேரியில் கல்லுக்கு முழுமையான தடை உடைக்கப்பட்டு அங்கே அந்த விவசாயிகள் பிழைத்து கொண்டிருக்காங்க. கேரள அரசே கல்லை வாங்கி டோட்டி ஷாப் அப்படிங்கிற பேரில் பல்வேறு, அதாவது முந்திரி கல், பல வகைகளை கல்லை விற்கிறான், ப்ரொமோட் பண்ணுறான், கல்லை வச்சு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறான். பெரிய அளவில் வந்து உலகம் முழுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், உலகம் முழுக்கக்கூடிய அந்த ஃபாரினர்ஸு, வெளிநாட்டு பயணிகள் வந்து அந்த கல்லை குடித்து ஒரு கப்பக்கிழங்கை சாப்பிட்டு ஒரு மீனை சாப்பிட்டு அவன் ஒரு கொண்டாட்டமாக ஒரு வாழ்வியலாக கல்லை தன் உணவின் ஒரு பகுதியாக கேரளாக்கார மாற்றிருக்கிறான். பக்கத்தில் இருக்குது இந்த ஆலங்குளத்துலேருந்து 80 கிலோமீட்டருக்கு கேரளா, அங்கே கேரளாவில் கல் கிடைக்குது. அங்கே எவனும் சாகலை, அங்கே எவனும் போதையாத பார்க்கல, அதை உணவின் ஒரு அங்கமாக பார்க்குறான், அதை செலிப்ரேஷனாக பார்க்குறான். ஆனால் இங்கே மட்டும் போட்டிங்கன்னா இந்த டாஸ்மாக்கும் இந்த டாஸ்மாக வைத்திருக்கிற இந்த கேடுகட்ட கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டதோட விளைவு தான் இன்னைக்கு மணிகண்டங்கிற விவசாயி சூடுபட்டு தன் கால்களை இழந்து மருத்துவமனையில் கிடைக்கிறாரு. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும்தான் கல்லு தடையை உடைச்சி பணம்பால் தென்னம்பால், கல்லுன்னு உனக்கு வந்து உறுத்துது, பனையின் பால் பணம்பால், தாயின் பால் தாய்ப்பால், பனையின் பால் பணம்பால் என்று பணம்பால் தென்னம்பாலை, பனங்கல்லு தென்னங்கல்லை தேசிய மதுபானமாக, தமிழ் தேசிய மதுபானமாக அறிவிப்போம். நாங்கள் வந்தால் இந்த தடை முழுமையாக உடைக்கணும். வந்தால
இருக்கும்போதே கல்லுக்கு தடை இருக்கும்போதே தமிழ்நாட்டில் கல்லுக்கு பனைமரத்தில் ஏறி கல்லை இறக்கின ஒரே ஒரு தலைவர் சீமான். ஆனால் அவரை புறந்தள்ளி விட்டு இந்த கல்லுக்கு தடையை போட்டு டாஸ்மாகை வச்சு வியாபாரம் பண்ணி மக்களுடைய வயிற்றிலையும் வாயிலும் அடிக்கக்கூடிய இவர்களுக்கு வாக்கு செய்த விளைவுதான் இன்னைக்கு மணிகண்டன் மருத்துவமனையில் படுத்திருக்காரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ